ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நல்ல நாளுக்கும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள செய்திக்கு ஆராதிக்க கொடுத்த நாள் சிலாய்க்கத்திற்கு அதே ஸ்தோத்திரம். நான் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரணம் போல கொடுத்து எல்லா விதமான தீர்வுகளுக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்தனால நாம் ஆண்டோடைய பாதத்துல கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நல்ல நாளிலும் ஆண்டோடைய பாதத்துல கடந்து வர கர்த்தருடைய ஆவியான நமக்கு வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வோமாக. பரிசுத்த வேதாகமத்துல விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபிரேயரின் புஸ்தகத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டென்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். பிற்பாடு அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசம் இல்லாமல் நான் தேவனை தேடுகிறேன், தேவனை வணங்குகிறேன், தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறேன், தேவனுடைய சுத்தம் விரும்ப நிறைவேற்றுகிறேன், நான் தேவனுடைய தொண்டு செய்கிறேன் என்று சொல்லுவதெல்லாம் கூடாத ஒரு காரியம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருப்பதை நாவதமாக பார்க்கிறோம். விசுவாசம் முதலாவது தேவன் மேல் வேண்டும். தேவன் மேல் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் சேருவது அது கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் பழைய ஏற்பாட்டின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல. நாம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக தேவனாகிய கர்த்தருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். நாம் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டோம். பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமங்களிலும் மனம் போன போக்கிலும் வாழ்ந்து கொண்டது நம்மை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பட வேண்டிய ஆக்கினை எல்லாவற்றையும் அவர் பட்டு அவர் பரலோகமாக நம்மை பரலோகத்துக்கு பாக்கியவான்களாக மாற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் நமக்காக எல்லாவற்றையும் அனுபவித்து நமக்காக எல்லாவற்றையும் சவதரித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத ஒரு காரியமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. அந்த தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் மிகுந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருப்பதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம்முடைய கிரியைகளின் மூலமாக விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதாவது தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்றால் அந்த விசுவாசத்தை எதிலே காண்பிக்க வேண்டும் என்றால் கிரியையிலே காண்பிக்க வேண்டும். அவ்விதமாக நாம் கிரியை செய்து அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 நாம் விதமாக வாசிக்கும் பொழுது யாக்கோபு இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறத நாம் விதமாக காண்கிறோம். வாசிங்க.
கிரியைகள் இல்லாதிருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று கேள்வி கேட்டுவிட்டு தொடர்ந்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்க சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ந்து பசியாருங்க என்று சொல்லியும் அவர்களுக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாதிருந்தால் அதனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். வாசிங்க. அப்படியே தேவன் மேல் நம்முடைய விசுவாசம் இருந்தாலும் அந்த விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு கிரியை இருக்கு, உன்னுடைய விசுவாசத்தை கிரியை இல்லாமல் காமி, நான் என் விசுவாசத்தை நான் கிரியோடு காண்பிக்கிறேன் என்று சொல்வானே. அப்படி சொல்லும் பொழுது உன் விசுவாசத்தின் என்னத்தை காண்பைப்பா என்று சொல்லுவாசிங்க. தொடர்ந்து தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவனை விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான். ஆனா பிசாசுகளும் விசுவாசித்து தேவன் ஒருவர், இயேசுதான் தெய்வம், பிதாவாக இறைவன், பரிசுத்த ஆவியானவர், தூதர்கள், பரலோகம், பூலோகம் எல்லாமே அவைகளும் விசுவாசி தேவன் ஒருவர் உண்டு என்பது விசுவாசி அவைகளும் நடுங்குகின்றன. ஆனால் நீ தேவனை விசுவாசிக்கிறாய், இதுமாக பிசாசை போல விசுவாசிக்க கூடாது, விசுவாசித்து நடுங்க கூடாது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. வீணான மனுஷனே, கிரியில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரியைகளினாலவோ நீதிமானாக்கப்பட்டான் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்துல, எபிரேயருக்கு தான் எழுதின புஸ்தகம் இது, எபிரேயருக்கு எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறதை நாம் விதமாக வாசிக்கிறோம். ஆபிரகாம் நமக்கும் பிதாவாக இருக்கிறார். விசுவாசங்களின் தகப்பனாக அவர் நமக்கு காணப்படுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அவருக்குள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, அந்த வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் கிரியை செய்து விசுவாசத்திலே வல்லவரார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உன் புத்திரனுடைய ஏக சுதனும் நேசகுமாரனாகி ஈசாக்கை எனக்காக நான் குறிக்கும் மலை ஒன்றிலே நீ போய் அவனை பலி செலுத்து என்று கர்த்தர் சொன்னார். விதமாக தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விசுவாசித்து கிரியை செய்த ஆபிரகாம் அப்படியே தன்னுடைய குமாரனை கூட்டி கொண்டு போய் விதமாக வேலைக்காரர்களை கீழே நிறுத்திவிட்டு மோரியா தேசத்தில் உள்ள ஒரு மலையிலே கொண்டு போய் பலிபீடத்திலே பலி செலுத்த அவர் செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலி செலுத்தின பொழுது தேவனாகிய கர்த்தர் அவரை கொல்லுவதற்கு விடாமல், பலி செலுத்த விடாமல் தடுத்து நிறுத்தி, கர்த்தர் மாத்திரம் அங்கே தடுக்காவிட்டால் ஈசாக்கை அவர் கழுத்து அறுத்திருப்பார். ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். தேவனை அவர் விசுவாசித்தார். தேவனை விசுவாசித்தபடியால் தேவன் சொல்வதையெல்லாம் கேட்டு கிரியையிலே காண்பித்தார். ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார். வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று அறியாதிருக்கிறாயா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் தேவனிடத்தில் நாம் வருகிறவர்கள் தேவனை விசுவாசிக்கிறோம், விசுவாசத்துல இருக்கிற விசுவாசிகள் என்று சொன்னாலும் அந்த விசுவாசத்தை கிரியின் மூலமாக காண்பிக்க வேண்டும். ஒருவன் பசியாக இருக்கும் பொழுது, வஸ்திரம் இல்லாது இருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், சகோதரனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நிறைய வஸ்திரம் தருவேன் நான் சொல்றார், நிறைய வீடு தருவேன்னு சொல்றார், வீடு நிறைய பொண்ணு தருவேன்னு சொல்றார், நல்ல பசி நீ அநேகருக்கு போசிப்பான்னு சொல்றா. இப்ப பசியா இருக்க, கவலைப்படாதப்போ போய் அப்படியே படுத்து தூங்கு, சமாதானத்துக்கு படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அதனால என்ன? அந்த நேரத்துல அவனுக்கு பசியா இருக்கிறதுனாலும் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவனுக்கு வஸ்திரம் இல்லாத அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும்.
இப்படி உன் விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லாமல் நீ போய் சமாதானமா படுத்துக்கொள் என்று சொன்னால் அதனால என்ன லாபம் என்று சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். இந்த விதமாக பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்முடைய விசுவாசத்தை கிரியையோடு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது கிரியையிலே காண்பித்தார். அது கிரியையிலே காண்பித்தபடினாலே அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாத்திரம் கல்தேய பட்டணத்திலே அப்படி இருந்திருப்பாரானால் அவரை குறித்து வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியாது, உலக சரித்திரத்திலே இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் தேவன் அவரை சந்தித்த பொழுது அவர் தேவனை விசுவாசித்தார். தேவனை விசுவாசித்தபடினாலே தேவன் சொன்ன தேசத்திற்கு போனார். தான் காணாத தேசத்தை, அறியாத தேசத்திற்கு கர்த்தர் சொன்ன பொழுது அவர் அப்படியே கடந்து போனார் என்று சொல்லி பாருங்கள். கடந்து போன பொழுது கர்த்தர் கூட இருந்து அவரை பாதுகாத்தார். கர்த்தர் சொன்னதை அவர் செய்தபடினாலே அவருடைய விசுவாசம் விதமாக இருந்தது. தேவன் ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு பரீட்சை பார்த்தார். கடைசியாக அவருடைய குமாரன் மூலமாக பரீட்சை பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது அறிந்திருக்கேன், நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், நீ விசுவாசிக்கிற வல்லவன், நீ தேவனை விசுவாசிக்கிறார், நீ கிரியையில காண்பிக்கிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் கிரியை காண்பிக்க, விசுவாசத்தோடு நாம் கிரியை காண்பிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தை மாத்திரம் வைத்து பேசுவதற்காக அல்ல, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசித்து விட்டு பேசாமல் இருப்பதற்காக அந்த விசுவாசத்தை கிரியோடு காண்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லி நாம் ஆபிரகாம் விசுவாசித்தார், அது கிரியையில காண்பித்தபடினாலே தெரிய வருகிறதை பார்க்கிறோம். எங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் பசியா இருக்கிறவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஏனென்றால் அவரு நம்பி போனவர்களுக்கு பசியா இருந்தாங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ணார், எல்லாரும் பசியா இருந்தாங்க. அதனால ஒரு 2 அப்பத்து, அதாவது 2 மீனையும் 5 அப்பத்தையும் எடுத்து 7000 பேரை போஷித்து அவர் அனுப்புனாரு. இல்லாமல் இருந்து எல்லாம் செய்ய வல்லவர் எங்க ஆண்டவர், கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பத்தி பேசுறோம். நீ ஆண்டவர் நம்பி வா, சுவாசித்து வா, ஆண்டவர் உனக்கு அதெல்லாம் செய்வாருன்னு சொல்லி பேசுறோம். ஆனால் அந்த நேரத்துல அவன் பசியா இருக்கிறான்டா, அந்த ஒரு நேரம் சாப்பாடு, அதுல நீ ஆண்டவர் விசுவாசி, ஆண்டவர் உனக்கு சாப்பாடு தருவாரு, நான் உனக்கு சாப்பாடு தர மாட்டேன். தண்ணி ஆண்டவர் தருவார், நீ போய் பண்ணி குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அதனால நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் பேசுகிற பேச்சு எல்லாம் வீணாக போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து பேசுகிறோம், ஆண்டவரை குறித்து காரியங்களை சொல்லுகிறோம். ஆண்டவர் அவர் தான் கிரியை நடைபெற்று அநேக ஜனங்களை தமிழகத்தில் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நாமும் விசுவாசத்தை கிரியின் மூலமாக காண்பித்து அநேகரை விசுவாசத்திற்குள்ளாக வழிநடத்த வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக தாவீதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது இளைஞனும் சௌந்தரியம் உள்ளவனுமாக இருந்தான், சிறு வயதா இருந்தான், அழகான தோற்றமுடையவனாய் சிவந்த மேனியா இருந்தான் என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த தாவீது அவ்விதமாக அவருடைய ஆட்டுக்குட்டியை ஒரு முறை ஒரு கரடியும் ஒரு முறை ஒரு சிங்கமும் ஆட்டுக்குட்டிகளை பிடித்து கொண்ட பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்காக ஒரு நல்ல மேய்ப்பன் என்பதை காண்பிப்பதற்காக விதமாக சிங்கத்தோடும் கரடியோடும் போராடி அவைகளை கொண்டு போட்டு அந்த அவைகளுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டிகளை மீட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்ப யுத்த சேனையில சவுல் மற்ற எல்லாரும் போர் சேவர்கள் நின்று கொண்டிருக்கிற, ராஜா நின்று கொண்டிருக்கிறாரு. எதிரி நாட்டு போர் சேவகன் ஒருவன், எதிரி நாட்டு ராஜா அல்ல, எதிரி நாட்டு சேனாதிபதி அல்ல, எதிரி நாட்டு போர் சேவகன் ஒருவன். அவன் விதமாக ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறான். அவன் வந்து நின்று இஸ்ரவேலை நிந்தித்தான் என்றும் இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தான் என்றும் பார்க்கிறோம். அப்படி நிந்தித்து அவன் சொன்ன காரியத்தை குறித்து தாவீது கேட்டார். தாவீது கேட்டபோது தாவீதுக்கு கோபம் உண்டானது. அவர் தன்னுடைய தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை கிரியையில அங்கே காண்பிக்கிறார். தன்னுடைய தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை அங்கே கிரியையில காண்பித்து, அந்த கிரியை எப்படி காண்பிக்கிறது என்றால், இந்த மனுஷன் யாரும் பயப்பட வேண்டாம், நான் போய் அவனை ஜெயித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராஜா ரொம்ப ஆச்சரியமா அவனை பாக்குறாரு. தாவீது சின்ன பையனா இருக்கிறாரு, ராஜா சவுலு
தாவீதை ரொம்ப ஆச்சரியமா பாக்குற, ஏப்பா நீ என்னடா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமா ஆள், பயங்கர வளர்த்தியா இதா இருக்கிறான், சின்ன வயசுல இருந்து பயிற்சி எடுத்திருக்கிறான், அவங்கிட்ட போறதுக்கு எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கும், நீ போறேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பேசுறாரு. இல்ல ராஜா, அதை குறித்து கவலை பண்ண. அவர் சொல்றாரு, நீ உனக்கு இசை தானப்பா நல்லா வாசிக்க தெரியும், இசை வாசிக்க தானே நீ வந்த, இசை தானே நல்லா வாசிக்கும், போர் உனக்கு எப்படி தெரியும், நீ இதெல்லாம் உனக்கு தேவையில்லை. ராஜாவும் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் அவர் தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அந்த ஆண்டவர் மேல் பக்தி வேறாக்கி வைத்திருக்கிறேன் என்பதை அவர் கிரியை மூலமாக அவர் தன்னுடைய விசுவாசத்தை காண்பை சொல்லுகிறார். இந்த கோலியாத்து நிமித்தம் நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் போய் அவனை மேற்கொள்வேன், நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினால் அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய் அந்த கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போகிறார். கோலியாத்து பட்டயத்தோடு ஈட்டியோடு கடந்து வருகிறார். தாவீதோ ஒரு சின்ன கவன்கற்கை எடுத்துக்கொண்டு, கவனையும் எடுத்துக்கொண்டு கற்களையும் எடுத்துக்கொண்டு போகிறார். அவன் பாக்குறான், சொல்லுறான், என்னடா சின்ன கவனையும் கற்களையும் தூக்கிட்டு வரைய, நான் நாயா, வாடா கிட்டவா, உன்னைய ஒரே அடியா அடிச்சு உன்னைய சதையெல்லாம் கைய காலெல்லாம் பிச்சு இந்த ஆகாயத்து பறவைகளுக்கு போடுறேன், நாய்களுக்கு போடுறேன், மிருகங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுடைய தேவனுடைய, அவன் வணங்குற தேவனுடைய நாமத்தினாலே தாவீதை சபிக்கிறான். தாவீது சொல்றான், ஈட்டியோடு கிரகத்தோடும் நீ வருகிறாய், தேவநாயகத்தை ஈட்டியோடு கிரகத்தினால் ரசிக்கிறவர் அல்ல, அவர் ரசிப்பார், எவதனாலும் ரசிப்பார், இந்த சின்ன கவுன்கருக்குனாலும் ரசிப்பார். பாரு, இன்னைக்கு நான் ஒன்னிய கொண்டு நீ சொன்ன வார்த்தையினுடைய ஒன்னிய ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் போடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். ஆனால் அந்த இடத்துல தாவீது தன்னுடைய கிரியை காண்பிக்கிற, வேகமா ஓடி போய் அதை தேவன் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் கிரியையிலே அவருடைய விசுவாசத்தை காண்பிக்கிறார். அந்த மனிதனை கல் எடுத்து எரிந்து கீழே சாய்த்து ஓடி போய் அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் மேல் நின்று அவன் தலையை வெட்டி போடும் பொழுது அங்கே தேவன் மேல் வைத்த விசுவாசம் கிரியையிலே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தாவீது தன்னுடைய தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார், தன்னுடைய ஜனத்தின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார், தேவன் மேல் வைத்திருந்த பக்தி வைராக்கியத்தை கிரியையிலே காண்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து இருக்கிறோம், கிரியையிலே நாம் காண்பிக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி அறியீர்களா, வீணான மனுஷனே என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் நாம் பெரிய கிரியையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசம் வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 இருந்து 28 வரைக்கும் அதுமாக வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நான் விதமாக வாசிக்கும் பொழுது 21 இருந்து வாசிங்க. இயேசு விதமாக அவர் ஊழியத்தை நிமித்தம் விதமாக எருசலேமை விட்டு இஸ்ரேல் நாட்டை விட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, தீரு அவ்விடம் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு எங்கெல்லாம் போறாரு, தீரு சீதோன் பட்டணங்கள் திசைக்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீரு சீதோன் பட்டணங்களுக்கு அவர் போனார். அங்கேயும் எங்க போனார்னா, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போனார், இஸ்ரவேல் வீட்டாரை தேடி போனார். அவர் இஸ்ரவேல் வீட்டாரை தேடிதான் அங்கே போனார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதே பார்க்க. தொடர்ந்து வாசிங்க. அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இயேசு அதுக்கு என்ன சொன்னார்னா, ஒரு பதிலும் சொல்லலை என்று சொல்லி பார்க்க. வாசிங்க. அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த அம்மா தன்னுடைய பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறது, அது சுகமாக்க வேண்டும், அது என்ன செய்யலாம் என்று சொல்லி வைத்தியர்கள்லாம் கொண்டு பார்த்துருக்கோம். ஆனால் ஒன்றும் முடியவில்லை, ரொம்ப வேதனை. அப்படி இருக்கும்பொழுது இயேசுதாமே அந்த பட்டணத்திற்கு, அதாவது தீரு சீதோன் பட்டணத்திற்கு வந்தார் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டு அந்த அம்மா
இப்ப இயேசுநாதரை குறித்து ஏற்கனவே இந்த அம்மா கேள்விப்பட்டிருக்குது. அவர் தாவீதின் குமாரன், அவர் மேசியா என்பதை அந்த அம்மா அறிந்திருந்தபடினாலே விதமாக என்ன செய்யுதுன்னா ஓடி போய் அவரிடத்துல போய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கி என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி எப்படியாவது ஆண்டவரிடத்துல போய் கேட்டு தன்னுடைய மகளுக்கு சுகம் உண்டாக்க வேண்டும். அதாவது இயேசுநாதருக்கு விதமாக ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் விதமா கடந்து வந்து எப்படியாவது அவர் சுகப்படுத்தி விடுவார் என்கிற விசுவாசம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. இயேசுநாதர் மேல் விசுவாசம் அதிகமாக இருந்தது. தன் மகளுக்கு சுகம் உண்டாகும் இயேசுவால் தான் அது கூடும் என்கிற விசுவாசம் இருந்தபடினா அந்த விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்க வேண்டும். அதனால் அந்த பட்டணத்துக்கு வந்து இயேசுவை பார்த்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிரியை காண்பிக்க கிரியை செய்ய ஆரம்பித்தது. போய் அந்த விதமாக சொல்லுகிறார், என் மகள் கொடிய வேதனை வந்து நீ சுகமாக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறார். ஆனால் இயேசு உடனே வருவார் என்று இந்த மாதிரி நினைத்தார்கள். இயேசு ஒன்றுமே கண்டு கொள்ளவில்லை. சீசர்கள் கேட்கிறாங்க, வாசிங்க. சீசர்கள் விதமாக சொல்றாங்க, இவள் நம்மளை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார்களே, இவளை அனுப்பிவிடும். அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், அதற்கு தீரு சீதோன் பட்டணத்திற்கு எதிர்க்கு போனார்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சுவிசேஷ அறிவிக்க போனார். அதனால்தான் அங்கே சொல்லுறார், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த ஸ்திரீ சொல்ல தன்னுடைய விசுவாசத்தை கிரியில அந்த ஸ்திரீ எவ்விதமா காண்பிக்கிறதை பார்க்கிற வாசிங்க. ஏற்கனவே இந்த சீசர்கள் பணிந்து கொண்டதை அவர் பார்த்து விட்டு இதுதான்டா சந்தர்ப்பம் ஓடி வந்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். பணிந்து கொண்ட உடனே இயேசுதான் அந்த அம்மாவுக்கு உச்சக்கட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறார். டெஸ்ட் வச்ச உடனே அதுலயும் அந்த அம்மா பாஸ் பண்ண உடனே அங்க விடுதலை உண்டாகிறதை பார்க்கிறோம். இவருடைய விசுவாசம் கிரியை மூலமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதாவது அந்த அம்மாவை நாய்க்குட்டின்னு சொன்னாலும் அதுல ஒரு காரியம் என்னன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். ஆனா மெய்தா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலும் அப்ப நாய்க்குட்டிகள் வந்து போடுகிறது, அது வெளியே போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுகிறார். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்க எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழும், கீழே மேஜையிலிருந்து கீழே விழும் துணி கீழே தின்னுவோம். மேஜை எங்க இருக்கும்? வீதியிலேயே போட்டு சாப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ள டேபிளுக்கு கீழே நாய்க்குட்டி வருது. அப்போ உள்ளே கடந்து வந்த அந்த அம்மா கீழே விழுந்த துணிக்கே தின்னுமே என்று சொல்லி சொல்லும் பொழுது இயேசு பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்தை அதை கிரியை மூலமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறார். பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கர்த்தர் திருவள்ளுவம் பெற்றுகிறதை நான் விதமாக பார்க்கிறோம். அப்போ அந்த அம்மா விதமாக விசுவாசத்தை தன்னுடைய கிரியிலே காண்பித்தபடினாலே அங்க ஒரு பெரிய அற்புதம் நடந்தது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு சுட்டி காண்பித்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய விசுவாசத்தை கிரியிலே காண்பித்தார். நாம் நம்முடைய விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 24-25. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார். அதாவது ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாலும் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க வருவன் அதனை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து அதை அடைந்து கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இழந்து போகிறவன் கண்டடைவான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். அப்படி என்றால் பாடுகள் மத்தியிலே பலவிதமான பிரச்சனைகள், சோர்வுகள் வரத்தான் செய்யும், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அதன் மத்தியிலே கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அந்த பாடுகள் மத்தியிலேயே அந்த விசுவாச கிரியை காண்பிக்க வேண்டும். அதனால பல துன்பங்கள், பிரச்சனைகள், பல காரியங்களை சந்திக்கலாம். ஆனாலும் நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருப்பதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே 20ஆம் அதிகாரம் 29 இருந்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29 வாசிக்கும் பொழுது, இயேசு எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு அழுதமாக இயேசுநாதர் அந்த வழியா வருகிறார் என்று அதாவது 2 குருடர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டானது. அவ்விதமாக இயேசு வருகிறார். ஏற்கனவே அவர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு அநேகருக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், பார்வையை அளிக்கிறார், ஊமையர்களை பேச வைக்கிறார், முடவர்களை நடக்க வைக்கிறார், குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துகிறார், பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி இவர் ஏற்கனவே இந்த 2 குருடர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அப்படியானால் இயேசுநாதர் ஒரு நாள் நம்மிடத்தில் வந்தால் நமக்கும் அந்த சுகம் உண்டாயிருக்குமே என்று இயேசுநாதர் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்திருந்தார்கள். இயேசு கண்டிப்பா கிட்ட வந்தா சுகம் அடைந்து விடலாம் என்று இயேசுநாதர் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இயேசு அந்த வழியா வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவ்விதமாக அவர்கள் 2 குரல் பிச்சை கட்டி விழுந்தவர்களுக்கு விசுவாசம் இயேசு பக்கத்துல வந்துவிட்டால் நமக்கு கண்டிப்பாக விடுதலை சுகம் உண்டாயிருக்கும். இந்த பிச்சை எடுக்கிற தன்மையிலிருந்து நாம் விடுதலை பெற்று, இந்த குருட்டு தன்மையிலிருந்து விடுதலை பெற்று நாம் விதமாக ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிடலாமே என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அவருடைய விசுவாசம் வீண் போகவில்லை. அவ்விதம் ஒரு நாள் இயேசு அந்த வழியா வந்த பொழுது இப்பொழுது அவருடைய விசுவாசத்தை கிரியிலே காண்பிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இயேசு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விதமான நாம் அமைதியா இருப்போமானால் இதெல்லாம் ஒன்றுமில்லை. அதுமாக நாம் ஆண்டவரிடத்துல எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு ஜெபத்துல எவைகளை கேட்பு அவைகள் பெற்றுக் கொள்வீர்கள், கத்து தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்ட்டு ஜெபம் பண்ணாமே இருந்தோம்னா விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டுமா? விதமாக சொல்லி இருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் ஊக்கமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஊக்கமாக ஜெபம் பண்ண வேண்டும். இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தை அதிக ஜெபத்தோடு தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு விதமாக ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த குருடர்கள் விதமாக இயேசு விடுதலையாக்குகிறார் என்று அறிந்திருந்தபடினாலே இயேசு இந்த வழியா வருகிறார் என்று சொன்ன பொழுது அவர்கள் இயேசு நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். எப்படி சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள்? வாசிங்க. தாவீதின் குமாரனே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அங்கே நடந்து போன ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்ல அவர்கள் அதட்டினார்கள். பேசாத, அமைதியா இருக்கடா, ஏன்டா அவர் பாட்டுல போதகர் போய்கிட்டு இருக்காரு, அவரை போட்டு தொந்தரவுப்படுத்தாதீங்க அப்படின்னு அதட்டினார். இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்குது, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை கேட்டோம்னா நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை குலைந்து போகும்படி சில வேலைகளை செய்வார்கள். தலையில ஒரு தட்டி பேசாம, நீ பெரிய பரிசுத்தம் கிடையாது, பேச அமைதியா, நீ ஒண்ணு அப்படி கிடையாது, நீ இப்படி கிடையாது,
நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படியான நிலைகள் உருவாகும். ஆனாலும் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியா இருந்தபடினால் கிரியை மூலமாக காண்பித்தார்கள். ஆண்டவரை விசுவாசித்தபடி அந்த விசுவாசத்தை கிரியை மூலம் காண்பித்து எப்படி காண்பித்தார்கள் என்றால், அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அப்பொழுது இயேசு நின்று இயேசு நின்று அவர்களே தமிழிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார். கேட்ட உடனே அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். உடனே இயேசு மனதுருகி, இப்பொழுது நமக்கு ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு இதை செய்வார் என்கிற விசுவாசம் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், என்னுடைய நாம் மகிமை கண்டு எவையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் விதமாக நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம நம்ம என்ன செய்யறது இல்லை, அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் விசுவாசிக்கிறோம், அப்படித்தானே? அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் விசுவாசிக்கிறோம். ஆனா அதை கிரியையில காண்பிக்கிறோமா? அதை கிரியையில காண்பிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இந்த 2 குருடர்களும் அவர்களை பேசாததுக்கு அதட்டின பொழுதும், அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள விடாதபடி அவர்களுக்கு இடர்கள் உண்டாக்கின பொழுதும், அவர்கள் இன்னும் அதிகமாக இயேசுனுக்கு கூப்பிட்டு இயேசுனிடத்தில் மறு உத்தரவு பெற்றுக் கொண்டார்கள். இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்கள் கண்களை திறக்க வேண்டும். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனே அவர்கள் இயேசுக்கு பின் சென்றார்கள். நாம் ஒரு காலத்திலே குருடர்களா, இயேசுவை அறியாத மனக்கான்கள் குருடாய் உலகத்தை நோக்கி பாவத்தை நோக்கி இருந்து கொண்டிருந்தோம். இயேசு நம்முடைய கண்களை திறந்தார். இப்பொழுது நாம் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிற நாம் இன்னும் அதிகமாக அவருடைய வெளிச்சத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்போது அவரை விசுவாசிக்கிறோம், விசுவாசத்துல வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆதியிலிருந்து அன்பை விட்டா இன்னும் பேர் எனக்கு குறை உண்டு என்று சொல்லியிருக்கிறபடி இன்னும் 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 அதிகமாக ஆண்டோடைய சன்னதத்திலே நாம் கிட்டி சேர்க்க வேண்டும், கிட்டி சேர வேண்டும், ஆண்டோரோடு ஐக்கியப்பட வேண்டும், ஆண்டோருக்குள்ளாய் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்வதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. மத்த எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 20 இருந்து 22 வாசிக்கும் பொழுது, 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம், இங்க ஒரு ஸ்திரீ, ஒரு அம்மாவை குறித்து நாம் மக பார்க்கிறோம். அந்த அம்மா மிகுந்த வேதனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருந்த பொழுது அவர்களுக்கு இருந்த வேதனை பயங்கரமான வேதனை. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு அம்மா ரொம்ப வேதனையோடு எத்தனையோ வைத்தியரிடத்துல கொண்டு போய் தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்து மார்க் எழுதின 5ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். வைத்தியரிடத்துல கொண்டு போய் வைத்தியர்களை குணமாக்க முடியாமல் மிகுந்த வேதனையோடு காணப்பட்ட அந்த அம்மா இப்பொழுது இயேசுநாதர் இந்த வழியா வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது இயேசுநாதர் மேல் அந்த அம்மாவுக்கு அதிக விசுவாசம் உண்டாயிற்று. இயேசுநாதரிடத்துல போனால் கண்டிப்பாக நமக்கு விடுதலை உண்டாகும். இயேசுநாதர் நம்மளை தொட்டு சுகப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் இயேசுநாதர் நம்மளை கூப்பிட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று அல்ல. இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல தொட்டா போதும், வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டா போதும், அதுல இருந்து அவருடைய வல்லமை உண்டாகி நமக்கு அற்புதமான விடுதலை உண்டாகும் என்கிற விசுவாசம் அந்த அம்மாவுக்குள்ள வந்துருச்சு. சரி, விசுவாசம் வந்துருச்சு என்பதற்காக அந்த அம்மா சும்மா இருக்கல, கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனங்களை 20-22. அந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு, எண்ணிக்கொண்டு இப்போது கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். முதல்ல விசுவாசம் உள்ள வருது, 2வது இப்பொழுது அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அவருக்கு பின்னாலே வந்து விதமா அவரு ஏகப்பட்ட ஆட்கள் சூழ வந்து கொண்டே இருக்கிறார்கள், முண்டே அடிச்சுட்டு வர்றாங்க. இந்த அம்மாவும் பலவீனமான அம்மா, 12 வருஷம் உதிரப்போக்கு,
குறுக்கு வலி, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிச்சும் பயங்கரமா இருக்கும், நடக்க முடியாது. ஆனாலும் அந்த அம்மாவுக்குள்ள இந்த விசுவாசத்தை கிரியமமா காண்பிப்பதற்காக இயேசுநாதர் வஸ்திரத்தை தொட்டா போது என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள முண்டி அடித்து விதமாக தள்ளாடியாவது போய் அந்த வஸ்திரத்தை தொட்டார் என்று சொல்லி பார்க்க வாசிங்க. வஸ்திரத்தை தொட்ட பொழுது இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு உண்டாத மகளே திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க்கிலே வாசிக்கும் பொழுது வஸ்திரத்தை தொட்ட பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்பார். உடனே சீசர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவரே இறங்கப்பட்ட கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வரும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்கலாமான்னு. இல்ல என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். அவ்வளவுதமா சொல்கிறார். தன்னிடத்தில் முன்னாடி எல்லாவற்றிலும் ஒப்புக்கொண்டதை பார்க்கிறோம். அது ஒரு மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகமாகி போ என்று சொல்லி அனுப்பினதாக பார்க்கிறோம். இங்கே 3 வசனத்திலே அந்த சரித்திரத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். விதமாக அந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. இயேசுநாதர் என்னை தொட்டாலோ, நான் இயேசுவை தொட்டாலோ, இல்ல இயேசுநாதர் எனக்கு இது தலையில கை வைக்கிறதுனாலோ, இல்ல இயேசு உன்னை சுகமாக என்று சொல்வதனால அல்ல, நான் போய் இயேசு போய்கிட்டே இருக்கட்டும், இயேசு என்ன போயிட்டோம் அவர் பாட்டில் அவர் போய்கிட்டே இருக்கட்டும், அவரை தொந்தரப்படுத்த வேண்டாம். ஆனா அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை நான் தொட்டா போது எனக்கு சுகம் அடைஞ்சிடும் அப்படிங்கிற விசுவாசம் அந்த அம்மாவுக்குள்ள வந்தது. உடனே கிரியையில செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டத்துல முண்டி அடித்து போய் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அது விசுவாசம் அங்கே வெற்றி பெற்றது என்று சொல்லிப்பார். விசுவாசம் அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு நம்ம விசுவாசித்தார்கள். அங்கே தேவனுக்கு பிரிய தேவன் உடனே திரும்பி பார்த்து சரி மனதுருகி சரியே என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 8:5-10. ஒரு 100க்கு அதிபதி ஒன்று இருக்கிறான். அவருடைய வேலைக்காரன் விதமாக வியாதிப்பட்டு கிடக்கிறான். அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அவன் விதமாக அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறபடினாலே, மரண அவஸ்தையா இருக்கிறதுனால அவனுக்கு சுகமாக்க இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த அற்புதத்தை நடப்பிக்கிறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கான். யூதர்களுக்கு அநேக உதவிகள் செய்திருக்கான் 100க்கு அதிபதி என்று சொன்னபோது, சரி நான் போய் அவனை போய் சுகமாக்குறேன்னு சொல்லி இயேசுநாதர் கேட்டுவிட்டு அவனுடைய வீட்டுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது இந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு விசுவாசம், இயேசுநாதர் வந்தால் என்னுடைய வேலைக்காரன் சுகம் அடைந்து விடுவான் என்கிற விசுவாசம் இருந்து, அது மாத்திரமல்ல அந்த 100க்கு அதிபதிக்கு இயேசுநாதர் மேல் இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி தொடர்ந்து வாசிங்க. போகும்பொழுதே அவன் ஒரு ஆள் அனுப்புறான். ஆண்டவரே நீர் என் வயிற்றுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்து எனக்கு கீழ்பட்டுக்கு எனக்கு கீழ்பட்டு உண்டு. ஒருவனை போவென்றால் போகிற, ஒருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, தமக்கு பின் செல்கிற யார்தமா இஸ்ரவேலர்கள் தான் பின் சென்றார்கள். அவர்களை நோக்கி விதமாக இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ரோமன், அது 100க்கு அதிபதி ரோமன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளும் நான் காணவில்லை என்று சொன்னார். ஒரு வார்த்தை நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதிய வேலைக்காக சுகமா. அப்ப எவ்வளவு பெரிய அவருக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தது ஆண்டவர் மேல். அந்த விசுவாசத்தை அவர் கிரியையில காண்பிக்கிறார். அவர் கிரியையில காண்பித்தபடினாலே தேவன் அங்கே அந்த மனுஷங்களை பிரியம் கொண்டு அவனுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தி விட்டு அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்குள்ளும் குறிப்பிட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. இன்னைக்கு நிறைய உலக மனிதர்கள் இயேசுநாதர் மேல வைத்திருக்கிறாங்க. இயேசு வந்தா சுகமடைஞ்சு, இயேசுநாதர்கிட்ட போய் சொன்னா உடனே விடுதலை கொடுத்துருவாரு, இயேசுநாதர் ஆசீர்வச்சிருவாரு. எங்கேயா போனா ஐயா ஜெபம் பண்ணுங்க, எங்க ஆண்டவர் நினைச்சேன் சுகமடைஞ்சு அப்படி நினைச்சு நிறைய வரும். ஆனா சபைக்குள்ள சத்தியத்துக்குள்ள விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணி என்னத்தை கொண்டோம்,
என்று சொல்லி அவிசுவாசத்தோடு பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விசுவாசமோடு காணப்படுகிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத ஒரு காரியம். ஆதி பரிசுத்தவான்கள் தேவனிடத்துல விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை கிரியையில காண்பித்தார்கள். அதனால் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நான் வாசிக்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் தேவனிடத்தில் மேல் விசுவாசம் வைத்து நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. தேவனுக்கு பிரியமா இருந்தார்கள். அது கிரியை மூலமாக காண்பித்த நற்சாட்சி பெற்றார்கள். நாம் விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்துல இன்னும் வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும். தேவனை விசுவாசித்து கிரியை மூலமாக விசுவாசத்தை காண்பித்து அந்த விசுவாசம் இன்னும் வல்லவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லி இருக்கிறபடினாலே அப்படியே விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தை மனதிற்கு கர்த்தர் ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோதராம் 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 சோதராம்.